திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருவாலங்காடு, அம்பத்தூர், பட்டரவாக்கம் பகுதிகளில் ரயிலை கவிழ்க்க தண்டவாளத்தில் கற்களை வைத்து சதிவேலையில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாமியாரை ஆந்திராவில் வைத்து ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றவாளி சிக்கியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் இருந்து போல்ட் நட்டுகளை கடந்த மாதம் 25ஆம் தேதி மர்ம நபர்கள் கழற்றியுள்ளனர். நல்வாய்ப்பாக ரயில்வே ஊழியர்கள் தகுந்த நேரத்தில் இதை கண்டுபிடித்ததால் பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. ரயிலை கவிழ்க்க சதி நடைபெற்றதா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் அம்பத்தூர், பட்டரவாக்கம் ரயில் நிலையங்களுக்கிடையே ரயில் தண்டவாளத்தில் கற்களை கொட்டி வைத்திருந்தது கடந்த மாதம் 27ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. சிக்னல் சரியாக செயல்படவில்லை என தெரிய வந்ததால் அதிகாரிகள், ஊழியர்கள் அங்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர். அப்போதுதான் ரயில் செல்லும் பாதையை மாற்றும் தண்டவாளத்திற்கிடையே கருங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த கற்களை ரயில்வே ஊழியர்கள் அப்புறப்படுத்தி ரயில் போக்குவரத்தை சீர் செய்தனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேல்பாக்கம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தண்டவாள இணைப்பு பகுதியில் கற்களை வைத்திருந்ததால் சிக்னல் விடவில்லை. அதன் பிறகு ரயில்வே ஊழியர்கள் ஆய்வு நடத்தியதில் மர்ம நபர்கள் தண்டவாள இணைப்பு பகுதியில் கற்கள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கற்கள் அகற்றப்பட்ட பின் சிக்னல் விழுந்து ரயில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. அடுத்தடுத்து 3 சம்பவங்கள் அரங்கேறியதால் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்த நிலையில்தான் ஆந்திர மாநிலம் காச்சிகுடா பகுதியில் உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சாமியார் தோற்றம் கொண்ட நபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். தமிழக போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் காசிகுடா போலீசார் கைது செய்த அதே நபர் அரக்கோணம் பகுதியிலும் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்திருக்கலாம் என சந்தேகமடைந்தனர். இதையடுத்து ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் தலைமையிலான போலீசார் ஆந்திரா சென்று அந்த நபரை கைது செய்து எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த நபரின் பெயர் ஓம் என்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. இவர்தான் அம்பத்தூர், திருவேலங்காடு மற்றும் அரக்கோணத்தில் ரயிலை கவிழ்க்க சதி செய்தவர் என்பது விசாரணையில் உறுதியானது. இவரை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் பேரில் அம்பத்தூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் ஜெய்சங்கர் குற்றவாளியை 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். தமிழகத்தில் ரயிலை கவிழ்க்க சதி செய்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாமியார் ஒருவர் சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.